Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Instant Chutney Recipe தான். இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா புது வீடியோஸும் உங்க போன்ல நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சின்ன கடாய் ஒன்னு ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. அதுல வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு நல்லா தட்டி வச்சுட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சட்னி செய்யும் போது சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க. அப்போ தான் மிளகாய்த்தூள் கரைஞ்சிடாமல் இருக்கும். ஓகே, இதில் இப்போ வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இட்லி தோசை வச்சுருப்பீங்க, சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சுருப்பீங்க. இதையும் சைட் டிஷ்ஷாக அடிஷ்னலாக வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் பொடி இல்லை அப்படின்னா இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக இது செஞ்சுக்கிடலாம். 5 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சே கொதிக்க விட்டுடலாம். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். ஓகே, இது இப்போ கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய சட்னி எங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சுருவோம். வீட்டில் வந்து இட்லி பொடி இல்லைன்னா உடனே இந்த காய சட்னி தான் செய்வோம். ஓகே, இந்த சட்னி ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னியே வச்சுருந்தாலும் இதையும் கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். காரசாரமாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் தோசை மாவு புளிச்சு போச்சுன்னா ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஆப்ப சோடாவும் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கையளவுக்கு கோதுமாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வச்சு தோசை சுட்டு பாருங்கள். இந்த சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ.